ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் பாடத்திற்கான முதல் திருப்புதல் தேர்வு ஒரிஜினல் கொஸ்டின் 2025 தேனி டிஸ்ட்ரிக்டில் 10/1/2025 உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தா போதுமா அப்படின்னோம்னா இதே கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆவலி எக்ஸாம்லேயே தெரிஞ்சிருக்கும் 4 இல்லை 5 டிஸ்ட்ரிக் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வரலாம். ஆனால் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நம்ம எதெல்லாம் படிச்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடந்த இது போன்ற இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் தமிழ்லேருந்து சோசியல் வரைக்கும் இப்போ 2025 ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருக்கோ எல்லா கொஸ்டின் பேப்பருமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி மேக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்களே உங்களுக்கு போதுமானது. அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, மேக்ஸில் அது மட்டுமே போதுமானது. அதுமாதிரி சோசியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின், அந்த 5 மார்க் கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க, 2 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தீங்க அப்படின்னா தேனியில் ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் எவை? முத்து துறைமுக நிகழ்வை விவரி. கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களை கண்டறிந்து எழுதுக. தென்னிந்திய உடல் நல உரிமை சங்கத்தால் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களின் பெயர்களை குறிப்பிடுக. காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளினுடைய பெயர்கள். இந்த கொஸ்டின் நம்பர் 20 இருக்கக்கூடியது, கொஸ்டின் நம்பர் 19 இருக்கக்கூடியது, அதேமாதிரி முத்து துறைமுக நிகழ்வெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி உங்களுக்கு பருவநிலை வெடிப்பு, ஜாகிரபியில் இருக்கக்கூடிய பருவநிலை வெடிப்பு என்றால் என்ன, தகவல் தொடர்பு என்றால் என்ன, தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை குறிப்பிடுக, நிதி மசோதா குறிப்பு வரைக, பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்கள் சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும், தனிநபர் வருமானம் என்றால் என்ன, உலகமயமாக்கல் என்றால் என்ன, பனிப்போர் என்பது பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2ஆம் உலகப் போரினுடைய விளைவுகள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போரினுடைய விளைவுகள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவரிக்கவும். இது உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லையும் கேட்கலாம். அதனால் அதை படிச்சுக்கோங்க. புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள், ஏன்னா அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேறுபடுத்துவதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் புதுப்பிக்கக்கூடிய புதுப்பிக்க இயலாத வளங்கள். நீங்கள் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினே எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் பேப்பரில் இதுதான் இருக்கும் 9க்கு. அதுமாதிரி சட்ட மறுப்பு இயக்கத்தால் தமிழ்நாடு வகித்த பாத்திரத்தை விவரி. தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பு வரைக. ஏதேனும் 2 பல்நோக்கு திட்டங்கள் பற்றி குறிப்பு. நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் யாவை. லாஸ்ட்டாக நம்ம 8 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த கொஸ்டின் நம்பர் 39 இருக்கக்கூடிய ஜிடிபி கணக்கிடும் முறை, உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. நீங்கள் டைம்லைனை பொறுத்த வரைக்கும் 1910 1920 வரைக்கும் ஒரு 5, 1920 1930 வரைக்கும் ஒரு 5, 1940 1950 வரைக்கும் ஒரு 5, ஒரு 15 நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கொஸ்டின் நம்பர் 41 இருக்கக்கூடிய டைம்லைன் காலக்கோடு உங்களால் ஈஸியாக எழுத முடியும். அதுமாதிரி உங்களுக்கு மேப்பில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சாம்ரான், வேதாரண்யம், ஜாலியன் வாலாபாக், பராக்பூர், ஜான்சி, இது 5 கேட்டிருக்காங்க. இதே 5 தான் நம்ம கேட்பாங்களா அப்படின்னம்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது மட்டும் போதாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா மேப்பை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி 8 மார்க் கொஸ்டினில் கிழக்கிந்திய கம்பெனியரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லையும் இதே கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் அப்போ கேட்க மாட்டாங்களா அப்படின்ற அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக காந்தியை பற்றின கேள்வி அந்த 8 மார்க் கொஸ்டினில் காந்திஜி, வீரபாண்டிய கட்டபொம்மன், பெண்ணுரிமை பற்றிய போராட்டம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இந்த 4 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 8 மார்க் கொஸ்டின் நம்பர் 43 உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது மேப்பை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். எவரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கரிசல்மண் 1, பாக் நீர்ச்சந்தி, மும்பை ஹை, ஹட்ச் வளைகுடா, சோழமண்டல கடற்கரை, சென்னை, சோட்டா நாக்பூர் பீடபூமி. அடுத்தது அதுக்கு எதிர் சாய்ஸில் சென்னை, சேலம், அகஸ்தியர் மலை, தொட்டபெட்டா, காவிரி ஆறு, வங்காள விரிகுடா, கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது தேனி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின். கீழே டவுன்லோட் பண்ணணும்னா தேனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். தேங்க்யூ.